கைஸ், வணக்கம். வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப். நான் உங்கள் பிரணவ். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனலில் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லைக் அந்த ஒரு க்ரோத் மைண்ட் செட்டுக்காக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவிலேருந்து ஒருத்தர் உலக பணக்காரர் 2வது பிளேஸுக்கு போயிருக்காங்க. அவர் தான் கௌதம் அதானி. அவரை பற்றின ஒரு சின்ன வீடியோ நமக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்டு அவர் எப்படி உலகினுடைய 2வது மிகப்பெரிய பணக்காரராக மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே ஷார்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு நம்ம சேனலை 90% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு செய்தி வந்துச்சு. நம்ம எல்லாருமே ரொம்பவே பரபரப்பாக மாறினோம். அதே செய்தி திரும்பவும் ஒரு தடவை எல்லாரையும் ஒரே ஒருத்தரை ஒரு பக்கம் திருப்பி பார்க்க வச்சுச்சு. ஆகஸ்ட்டில் வந்த செய்தியில் ஆசியாவில் இருந்து உலக பணக்காரர் பட்டியலில் முதல் 3 இடத்துக்குள்ளே இடம் பிடித்த முதல் நபர் அப்படின்ட்டு இந்த கௌதம் அதானியை சொன்னாங்க. அப்போ அவர் உலகத்தினுடைய 3வது பெரிய பணக்காரராக இருந்தார். அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே அந்த இடத்துல இருந்து முன்னேறி 2வது இடத்துக்கு போயிட்டாரு நம்ம கௌதம் அதானி. அவர் யாருன்னு நம்மள நிறைய பேர்த்துக்கு தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். உலகத்தினுடைய 2வது மிகப்பெரிய பணக்காரர் ஒரு இந்தியன் அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு அடையாளம். அவரை பற்றி நமக்கு இதுவரைக்கும் தெரியலனாலும் இனிமே தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாகுது. அவர் தான் கௌதம் சாந்திலால் அதானி. அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இளமை பருவம். இந்தியாவினுடைய குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தில் 24 ஜூன் 1962 தான் பிறந்திருக்காரு கௌதம் அதானி. இவருடைய அப்பா சாந்திலால் அதானி, அம்மா சாந்தபென் அதானி. இவருக்கு கூட பிறந்தவங்க 7 பேர். அதானியோட அப்பா பணக்காரர் எல்லாம் கிடையாது. சின்னதாக ஒரு ஜவுளி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான். ரொம்ப ஏழ்மையான குடும்ப சூழ்நிலையில் இருந்து தான் கௌதம் அதானி இந்த ஒரு பெரிய இடத்துக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம். கௌதம் அதானி ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் சேர்ந்து டிகிரியை அவரால் முழுசாக கம்ப்ளீட் பண்ண முடியல கைஸ். அதனால் காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிட்டு பிஸ்னஸ் பக்கம் வந்திருக்காரு. அவருக்கு கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்குது. மற்றவங்க மாதிரி வெளிப்படையாக ப்ரெஸ் மீட் கூட அட்டன் பண்ண மாட்டார். அவருடைய பிஸ்னஸில் தான் அவருடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் இருக்கும். ஈவன் இப்போ கூட அவரை பொறுத்த வரைக்கும் துணிந்து செயல்பட்டால் வெற்றி கிடைக்குங்கிறது அவருடைய வெற்றியினுடைய மந்திரமாக இருக்குது. பிஸ்னஸ் அண்ட் க்ரோத். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், இந்த உலகத்தில் பணக்காரனாக எல்லாருமே ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்து தான் வந்திருப்பாங்க. அவங்களுடைய உழைப்பு தான் அவங்கள மேலே கொண்டு வந்திருக்கும். உழைக்காமல் யாருனாலையும் ஜெயிக்கவே முடியாது கைஸ். அதானியோட வாழ்க்கையிலையும் இதுதான் நடந்துச்சு. முதல்ல 1978 மும்பையில் இருக்கக்கூடிய மஹிந்திரா பிரதர்ஸ் கம்பெனியில் வைரம் பிரிக்கக்கூடிய ஒரு தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்திருக்காரு கௌதம் அதானி. அங்கே இருந்து தான் அவர் பிஸ்னஸை கற்றுருக்காரு. அதுக்கப்புறம் 1981 அவருடைய அண்ணன் மகாசுக்பாய் அதானி அகமதாபாத்தில் ஒரு பிளாஸ்டிக் யூனிட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீ வந்தால் நல்லா இருக்குன்ட்டு கௌதம் அதானிகிட்ட சொல்லியிருக்காரு. அதானியும் அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அதானியோட வேர்ல்டு லெவல் பிஸ்னஸுக்கு அதுதான் நுழைவாயில்ட்டு சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பிஸ்னஸ் பண்ணுறதை ரொம்ப நல்லா கற்றுருக்காரு. அதுக்கப்புறம் 1988 அதானி குரூப் ஹோல்டிங் கம்பெனியான அதானி என்டர்பிரைசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு கௌதம் அதானி. முதல்ல இந்த கம்பெனியில் விவசாயத்துக்கு தேவையான பொருட்களையும் மின்சக்திக்கு தேவையான பொருட்களையும் தான் விற்பனை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஜவுளி பொருட்கள் விற்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிஸ்னஸ் வளர ஆரம்பிச்சது. 1995 வருடம் குஜராத்தோட முந்த்ரா துறைமுக ஒப்பந்தத்தை போட்டாங்க அதானி குரூப். கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளுணர்வு தூண்டுதல் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை நோக்கி நம்ம மூவ் ஆகிறதே கிடையாது. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா த சாம்பியன்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கக்கூடிய புத்தகத்தினுடைய ஆடியோ சம்மரியை நீங்கள் தமிழ்லேயே கேட்டு பயன்பெற முடியும். அதுக்காக குக்கு எஃப்எம்னுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு RYL50 அப்படிங்கக்கூடிய கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குக்கு எஃப்எம் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் 399 ரூபாய் கட்ட தேவையில்லை. வெறும் 199 ரூபாயிலே உங்களுக்கு கிடைச்சிரும். ஒவ்வொரு நாளும் 55 பைசாவுக்கும் குறைவாக எவ்வளவோ விஷயங்களுக்காக நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு வருஷத்துக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம செலவு பண்ணலாம் இல்லையா? ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் த சாம்பியன் மைண்ட் செட் புத்தகத்தை கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அங்கே இருந்து நிறைய டிரான்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உலகத்தில் எல்லா இடத்துக்கும் எல்லா பொருள்களையும் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு வருஷத்துக்கு 210 மெட்ரிக் டன் சரக்குகளை இந்த துறைமுகம் வழியாக அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இந்த குரூப். இது இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய மொத்த சரக்குகளில் 25%. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் பிரைவேட் ஹார்பர் இதுதான். கௌதம் அதானி இதோட நிக்கலை. அடுத்த வருஷமே அதானி பவர்ஸ்ன்ட்டு அனல் மின் நிலையங்களை இந்தியாவில் தொடங்கியிருக்காரு. இவங்களுடைய அனல் மின் நிலையம் தான் இந்தியாவோட பிக்கெஸ்ட் பிரைவேட் தெர்மல் பவர் ஸ்டேஷன். அதுக்கப்புறம் 2006 மின்சார உற்பத்தியும் தொடங்கியிருக்காரு அதானி. இப்படி மின்சாரம் அனல் மின் நிலையம்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறப்ப அதுக்கு நிறைய நிலக்கரி தேவைப்படும் இல்லையா? அதுக்காக வேறு யாருக்கிட்ட
யாருக்கிட்டையும் நாம நிற்க கூடாதுன்ட்டு அபார்ட் பாயிண்ட் போர்ட் மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அண்ட் குயின்ஸ்லாந்தில் இருக்கக்கூடிய கார் மைக்கேல்ங்கிற நிலக்கரி சுரங்கங்களை சொந்தமாக வாங்கியிருக்காரு நம்ம கௌதம் அதானி. இதனால அவருக்கு தேவையான நிலக்கரிகளை அவரே உற்பத்தி செஞ்சிருக்காரு. இதெல்லாம் போக நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு மிகப்பெரிய சோலார் சிஸ்டம் போட்டு மின் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காரு கௌதம் அதானி. இந்த சோலார் சிஸ்டம் தான் உலகத்திலேயே நம்பர் 1 இடத்துல இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதியில் 2500 ஏக்கர் பரப்பளவில் தான் இந்த சோலார் சிஸ்டமை கிரியேட் பண்ணியிருக்காரு அதானி. இது எல்லாம் போக இயற்கை வளம், டிரான்ஸ்போர்ட், ரியல் எஸ்டேட், பழங்கள் விற்பனை, சமையல் எண்ணெய் விற்பனை, வீட்டு கடன் சேவை, ஏர்போர்ட் அண்ட் மெட்ரோ மேனேஜ்மெண்ட், டேட்டா சென்டர்ன்ட்டு எல்லா துறைகள்லையும் அதானி கால் பதிச்சிருக்காரு. இப்படி சாதாரண வைரம் பிரிக்கக்கூடிய தொழிலாளியில் இருந்து ஒவ்வொரு தொழிலையும் கால் பதிச்சு மேலே 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 ஏறி வந்துகிட்டே இருக்காரு கௌதம் அதானி. ஒரு சின்ன புள்ளியில இருந்து தொடங்கின அதானி இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய புள்ளியா, மிகப்பெரிய அடையாளமா வளர்ந்து நிற்கிறாரு. அதானி தன்னோட ஆரம்ப காலகட்டத்தில் வேணா வேற யாரையும் நம்பி பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவர் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் யாரையும் திரும்பி பார்த்து தொழில் செய்யலை, யாரையும் நம்பி அவர் பிஸ்னஸ் பண்ணலை. அவரை மட்டுமே நம்பினார். அதுதான் அவரை இன்னைக்கு உலகத்தோட 2வது மிகப்பெரிய பணக்காரர் அப்படிங்கக்கூடிய ஒரு உயரத்துக்கு உயர்த்தி நிறுத்தியிருக்கு. அதானியோட அப்பா ஒரு சாதாரண ஜவுளி வியாபாரி. ஆனால் அவங்க அப்பா செஞ்ச தொழிலையே அதானியும் செஞ்சுட்டு இருக்காம ஒரு புது பாதையை தேர்ந்தெடுத்து அதில் போய் தனக்கான ஒரு தனி முத்திரையை பதிச்சிருக்காரு கௌதம் அதானி. இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு 155.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ், அதாவது இந்திய மதிப்பில் 12,30,000 கோடி. அவங்க அப்பா செஞ்ச தொழிலையே தானும் செய்யணும்ட்டு அவர் நினச்சிருந்தா இவ்வளோ பெரிய பணக்காரராக ஆகியிருக்க முடியுமா? இதுதான் நாம் எல்லாருக்குமான ஒரு பாடம். ஒவ்வொருத்தரும் நம்முடைய அடுத்த படியை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளை மிகப்பெரிய வெற்றியை நோக்கி கொண்டுட்டு போகும். ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஆனால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு தனக்கு தேவையானதை தானே உருவாக்கிக்கிட்டாரு கௌதம் அதானி. அதில் ஒன்று தான் தனக்கு தேவையான நிலக்கரிகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு நிலக்கரி சுரங்கத்தையே சொந்தமாக வாங்கினது. இந்த மாதிரி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க நாமளே ஏற்பாடு செஞ்சிட்டோம்னா நாம் யாரையும் நம்பி பிழைக்கணும்னு அவசியமே கிடையாது. இதையே உங்கள் வாழ்க்கைக்கான பாடமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான தடைகளை நீங்களே உடைங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்களே உருவாக்கிக்கோங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. எது வந்தாலும் உடைச்சி எரிஞ்சுக்கிட்டு போயிடும்ட்டு நினைங்க. கௌதம் அதானி மாதிரி துணிஞ்சு செயல்படுங்க. வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். யூடியூப்ல பணம் சம்பாதிக்க முடியுமா? யூடியூப்ல இருந்து மட்டும் இந்த மாதம் 1,70,000 சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல பேசிவ் இன்கம்மா இது இருக்கு. ஒரு வீடியோ மட்டும் எனக்கு 76,000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. உங்களுக்கும் ஒரு பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீம், செகண்ட் இன்கம் சோர்ஸ் வேணுமா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கைஸ், வெறும் 9 ரூபாய் உங்க வாழ்க்கையை மாற்றும்னு சொன்னா நம்ப முடியுதா? பேசிவ் இன்கம்னா என்னன்னு தெரியுமா? அதோட பவர் என்னன்னு தெரியுமா? இந்த 2022 இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் தாங்க. நான் தான் உங்க பிரணவ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ரூல் யுவர் லைஃப் அப்படிங்கக்கூடிய சேனலை கடந்த 1 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு 1,62,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. பட் என்னுடைய லாஸ்ட் 28 டேஸ் இன்கம்னு பாத்தீங்கன்னா 1,70,000 ரூபாய். இந்த யூடியூப்ல இருந்து மட்டும் எனக்கு இந்த லாஸ்ட் 28 டேஸ்ல 1 lakh rupees வந்திருக்கு கைஸ், ஆட் ரெவென்யூஸ்ல இருந்து. இது போக நான் அப்ளிகேஷன்ஸ் ப்ரமோஷன் பண்ணதுல எனக்கு ஒரு 70,000 வந்திருக்கு. ஸோ இவ்வளவு குறைவான ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய சேனல்ல இருந்து 1,70,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமானா தாராளமா சம்பாதிக்க முடியும். நீங்களும் ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பேஷன் மட்டும் உங்க மனசுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்களும் இவ்வளவு சம்பாதிக்கலாம். இவ்வளவு இல்லைனாலும் மாசம் ஒரு 20,000 30,000 40,000 உங்களுக்கு பாக்கெட் மணியா, அதுவும் பேசிவ் இன்கமா யூடியூப் தாராளமா கொடுக்கும். ஸோ அதுக்காக நீங்க ரெஜிஸ்டர் அல்லது ஜாயின்ல வெறும் 9 ரூபாய் மட்டும் பே பண்ணி என்னுடைய வெபினார் 1.5 மணி நேரத்து வெபினார் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வெபினாரா இருக்கும். நீங்களும் தாராளமா ஒரு யூடியூபரா மாற முடியும். நிறைய யூடியூபர்ஸ் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு வெளியில சொல்ல மாட்டாங்க. என்னன்னா ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு, அவங்க மேல அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு ஜெலஸ் வரும். ஏன்னா அவ்வளவு பணம் யூடியூப்ல இருந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, அவங்களுக்கு காம்படிட்டரா நம்ம வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. கைஸ், உங்களுடைய திறமைய, ஸ்கில்ஸ் பணமா மாத்த முடியும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மீடியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப் தான். நீங்க நல்லா பாடுவீங்க, நல்லா நடிப்பீங்க அப்படின்றதுக்காக இன்னைக்கு போயிட்டு தெருக்கூத்து போட்டு பணம் சம்பாதிக்க முடியாது. ஆனா உங்களுடைய திறமைகளை வீடியோவா பிடிச்சி யூடியூப்ல போட்டீங்க அப்படின்னா நல்லாவே ரெவென்யூ வரும். சேனல் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி ஸ்கிரிப்ட் எடுக்கிறது, எப்படி வாய்ஸ் பண்றது, எப்படி வீடியோ எடிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா உங்களுக்கு என்னுடைய கோர்ஸ்ல நான் சொல்லி கொடுக்குறேன். கைஸ், யூடியூப் ரன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டுடியோ வேணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இங்க இருந்த ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நான் யூடியூப் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி ஒரு மொட்டை மாடி கிடைச்சா கூட நீங்க அங்க இருந்து பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்காக ஒரு நல்ல ஸ்டுடியோ வேணும் அல்லது ஒரு சூப்பர் பைக் இருந்தா தான் நான் மோட்டார் விளாக் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது.
ஸோ இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி இந்த 2022 பேசிவ் இன்கம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத முதல்ல கற்றுக்கோங்க. தயவு செய்து இந்த வெபினார் அட்டன் பண்ணுங்கள். இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நான் வந்துட்டு இந்த வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம வெபினாரில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் சூசிங் திஸ் வீடியோ. அண்ட் இது மாதிரியான வீடியோஸ் இன்னும் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா. லவ் யூ ஆல். பாய்.